ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் ரூமில் என்ன மர்மமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் டீலக்ஸ் ரூமில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மர்மம் தான் போயிட்டுருக்கு. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 12 o'clock முன்னாடியே கம்ருதீனும் பார்வதியும் ரூமுக்கு உள்ள போற மாதிரி இருக்கு. சாண்ட்ராவும் திவ்யாவும் ஆல்ரெடி தூங்கிட்டாங்க. கனி, எஃப்ஜே, விக்ரம், அப்புறமேலு சபரி இந்த மாரி கொஞ்சம் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து வெளியில கார்டன்ல படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வெளியில படுத்துட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு, கதை பேசிக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா தூங்குற டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா எல்லாமே தூங்க போயிரணும். பட் சாண்ட்ரா இந்த மாரி பண்ணினாங்களே, பிக் பாஸ் எந்த கொஸ்டினும் பண்ணல. அதனால நம்மளும் இந்த மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்டஸ்டும் ஜாலியா வெளியில கார்டன்ல வந்து உலாத்திட்டு இருந்தாங்க. அவங்க படுத்துக்கிட்டு நிறைய கதை பேசிட்டு இருந்தப்ப திடீர்னு 12 o'clock பார்த்தோன்னே நாய் குலைச்சப்ப எல்லாருமே பேனிக் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. யாராவது தன்னோட மைக்க தெரியாம ஆஃப் பண்ணிட்டீங்களா? இல்ல உங்க மைக் மேல ஏதாவது பெட்ஷீட் மோதிடுச்சா? இல்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் பேனிக் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்ப கம்ருதீன் வந்து ரூம்லேருந்து வெளியில வரும்போது அவங்க கிட்ட திவ்யா கேட்குறாங்க, "என்ன விடிஞ்சிருச்சா? பாட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, "இல்ல தெரில" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திவ்யா எந்திரிச்சு வெளியில வந்து கேட்குறாங்க, "இந்த மாதிரி எதுக்காக இந்த மாதிரி நாய் குலைச்சிருக்கோம்? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல, இல்ல தெரில. எங்களுக்கே தெரில. அத தான் நாங்களும் பேசிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப வந்து திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, "இது பிக் பாஸோட தப்பு தான். கண்டிப்பா நம்ம தப்பு பண்ணலன்னா, இது பிக் பாஸோட தப்பு தான். ஸோ நான் பகல்ல தூங்குவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த கண்டஸ்டன்ட்ஸ்லயே திவ்யா ஓரளவுக்கு பிரில்லியன்ட்டாவும் கேம் மாரி ஒரு நல்ல தாட்ஃபுல்லா விளையாடுறாங்கன்னு தோணுது. பிகாஸ் எல்லாருமே வேற வேற ட்ராக்ல போகும்போது எமோஷனலி இம்பேலன்ஸ்டா ஃபீல் பண்ணும்போது, திவ்யா ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல யாரா இருக்கட்டும் ரொம்ப கரெக்ட்டா ப்ளே பண்றாங்களோன்னு தோணுது. யார பத்தியும் புறம் பேசுறது கிடையாது. அவங்க வேல அவங்க கரெக்ட்டா இருக்கிறாங்க. ஈவன் சாண்ட்ரா, பிரஜின் அவங்க ஃப்ரெண்டாவே இருந்தாலும் கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு. இந்த விஷயத்துக்கு கோவப்படணும். இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி கம்ருதீனும் பார்வும் இந்த மாரி காலையில எழுந்திரிச்சோனே அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. அ கம் அதுக்கு முன்னாடியே நைட்டு பார்வதி வந்து பிக் பாஸ் என்னால இங்க இருக்க முடியல. நான் வெளியில போணும். என்னால எமோஷனலி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதும் இதுக்கு முன்னாடி பார்வதி, கமருதீன் 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது, இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த நாய் வந்து குலைச்சிருக்குது. அப்படிங்கிற முடிவுக்கு தான் எல்லாருமே வந்திருக்காங்க. எந்த மாதிரி இருந்தாலும் உண்மைய வந்து பிக் பாஸ் வந்து வீக்கெண்ட்ல ரிவீல் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இது ஃபேமிலி வீக் அது அப்படிங்கிறதுனால, இது பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னா அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம்.